ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டுமே பதவியில் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை அரியணையில் உட்கார வைப்பது ஒரே லட்சியம் அப்படின்ற மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் கட்சியில் உழைத்தவர்களுக்கு மட்டுமே பதவியில் முன்னுரிமை என்றது ஒரு நல்ல விஷயம். பட் தளபதியை அரியணையில் உட்கார வைப்பது ஒரே இலக்கு அப்படின்றத விட மக்களுக்கு நல்லது செய்வது தமிழக வெற்றி கழகத்தோட குறிக்கோள் சொல்லலாம். ஏன்னா இதுவே ஜஸ்ட் பதவிக்காக வராரு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் அரசியல்ல ஃபர்ஸ்ட் மக்கள் பணியை பார்க்கணும். தளபதியுமே கிளியரா அதை தான் மென்ஷனும் பண்ணாரு. அதாவது எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த மக்களுக்கு அதை நான் திரும்பவும் கொடுக்கறதுக்கு தான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி. வெறும் நான் ஜெயிக்கணும், தலைவர் ஆகணும் அப்படின்றத விட தமிழக வெற்றி கழகம் பாமர மக்களுக்கு ஒரு நல்லது செய்யற கட்சியா இருக்கணும் அப்படின்றத தொண்டர்களுக்கு மைண்ட் செட் பண்ணி விட்டாலே போதும். மற்ற கட்சிகள் மாதிரி அரசியல் தலைவர் அப்படின்றத கெத்து கௌரவம் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாம மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு பதவி அப்படின்னு நினைச்சாலே போதும். ஜஸ்ட் ஜெயிக்கணும், தலைவர் ஆகணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம நல்லது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வெற்றி தேடி வரும். கட்சி தொண்டர்களுமே வழக்கமான கட்சிகள் போல பதவிக்காக அடிச்சுக்கிட்டு சீப்பான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணாம பதவியை குருட்டா நினைக்காம மக்கள் பணிகளை பண்ணணும். அண்டு பாரம்பரியமா இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள்ல இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணாலே தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி கட்சியா தெரியும். ஆல்ரெடி மாநாட்டுக்கு குவாட்ரும் கோழி பிரியாணி இல்லாம கூட்டம் வந்ததா இருக்கட்டும், பாடசாலை திட்டம், விலையில்லா விருந்தகம், எஜுகேஷன் அவார்டு ஃபங்க்ஷன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் பண்றாங்க. அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான நிறைய திட்டங்களை தமிழக வெற்றி கழகம் கொண்டு வரணும். தளபதியை சினிமால பிடிக்காதவங்களுக்கு கூட அரசியல் ரீதியா நல்லா தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஓட்டு போடுற மாதிரி பிடிக்க வைக்கணும். அதனால காலகாலமா இருக்கிற பூமர் திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தொண்டர்களை கொத்தடிமை மாதிரி ட்ரீட் பண்ணாம எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற ஒரு பாசிட்டிவான கட்சியா தமிழக வெற்றி கழகம் பிலீவ் பண்ணணும். கண்டிப்பா இனிமேல் போக போக தளபதி அதை பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.